ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த இருட்டில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவிழா ஷூட் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவில் செம்ம சூப்பராக கோலாகலமாக திருவிழா நடந்துட்டுருக்கு. அதை ஒட்டி இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. குதிரை வாகனத்தில் வந்து விஷாலாட்சி அம்மன் வந்து வீதி உலா வர்றது தான் இன்னையோட சிறப்பே. அண்ட் அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. லாஸ்ட் டே அப்படிங்கிறனால பசங்க வந்து அந்த முட்டை அடிச்சுக்கிட்டு விளையாடுறது, அப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுறதுன்னு செம்ம வைபாக இருந்தது. குட்டீஸுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு கலர் பொடி இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிட்டு செம்ம ஜாலியாக விளையாடி செம்ம சூப்பரான அலங்காரம். அம்பாள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் உட்காந்துருக்க தோரணையே பார்த்தீங்கன்னா அப்படியே கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு தோரணை. சாரீ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா வைலட் பார்டர் வச்ச மாதிரி சாரீ ரொம்ப சூப்பராக அப்படியே அட்ராக்டிவான கலரில் டிசைனில் இருந்தது. அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மாலை போட்டு தனியாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து குதிரைக்கும் வந்து தனியாக அலங்காரம் பண்ணி பூக்கள்லாம் போட்டிருக்காங்க. அதாவது திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் சலசலப்பு, செம்மையான டான்ஸு, வெடி இதெல்லாம் இருந்தால் தான் திருவிழா. அதே மாதிரி தான் இது ஒன்றும் விதிவிலக்கல்ல அப்படின்னு சின்னதாக சலசலப்பு சத்தங்கள் வந்தது. அட் த சேம் டைம் எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு திருப்பி ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்தது. அண்ட் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நைட் டைம் இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 8:30 இருக்கும். 8:30க்கு இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். வீதியில் பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரையிலுமே சாமி உள்ளே போயிட்டு தரிசனம் கொடுத்துட்டு திருப்பி வர மாதிரி. அண்ட் இந்த குதிரையில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பூக்கள் வந்து அந்த தோரணை கட்டி பசங்க வந்து அந்த கலர் பொடியெலாம் அப்பிக்கிட்டு இடையில கேப்பில் சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. தீபாரதனை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தீபாரதனை பண்ணுறாங்க. இங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த நெய்பர்ஸ் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்று சேர்ந்து செம்ம ஜோராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஊதுகுழல் இருக்குல்ல, அந்த பெருசாக அந்த இருக்க குழலில் வந்து சத்தமிட்டு தான் வந்து அந்த தேரை வந்து மூவ் பண்ணுவாங்க. அந்த சத்தம் இட்டாச்சு அப்படின்னா தேர் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போக போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குதிரையில் வந்து ஏன் வந்து அம்பாள் போகிறாங்க அப்படின்னா வேட்டையாடுறதுக்காகவும் அப்புறம் வந்து அந்த ஏரியாவை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமே இருக்குது. காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் நம்மளை காக்கும் தெய்வமாகவும் இருக்குது அப்படிங்கிறது இன்று வரையில் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். குதிரை வாகனத்தில் வந்து மக்களை வந்து காப்பாற்றுறாங்க. எல்லையே பார்த்தீங்கன்னா தன் கண்ணோட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிற வகையில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து அடுத்தடுத்து வீட்டில் வந்து அப்படியே பூஜைகள் பண்ணிவிட்டு அப்படியே எகைன் வந்து கோவிலுக்கு போகிறது தான். ட்ரம்ஸ் எல்லாம் செம்மையாக மாசாக பட்டையை கலப்புனாங்க. அண்ட் ட்ரம் சவுண்டோடு சேர்ந்து பசங்களும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கலர் பொறி பூசிக்கிறது, முட்டை அடிச்சுக்கிறது. நான் கொஞ்சம் பயந்து பயந்து தான் நின்றுட்டு இருந்தேன். இதில் டான்ஸ் வேற செம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கலர் கலரான டிஷர்ட்டு அதில் அவங்க நேம் எல்லாம் போட்டு செம்ம ஜாலியாக செம்மையாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். பசங்க டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கொடுக்குறாங்க, மியூசிக் ஏற்ற மாதிரி பசங்களும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸ் அந்த பசங்களாம் எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கம்பரசம்பேட்டை வெள்ளாந்தெருவில் தான் இந்த ஃபெஸ்டிவல். வெள்ளாந்தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் கோவில் திருவிழா தான் இது. அண்ட் இப்போ வந்து நம்ம இருக்க ஏரியா பிள்ளையார் கோவில்கிட்ட இருந்து விஷாலாட்சி அம்மன் கோவில் வரையிலும் தேர் கொண்டுட்டு போவாங்க. திருவிழாவோட லாஸ்ட் டேன்னு சொல்லியாச்சு. அப்போனா என்ன இருக்கணும், கண்டிப்பாக அலப்பறை இருந்தே தீரணும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பசங்கள்லாம் வந்து மஞ்சள் நீரெல்லாம் ஊற்றி செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. கலர் பொடி பூசி மஞ்சள் நீர் விளையாடி முட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து தேங்காய் வாழைப்பழம் உடைச்சி பிரசாதம் கொடுத்தோன்னே அங்கேருந்து சாமி வந்து மூவ் ஆகி வருது. அண்ட் இந்த ரேடியோ செட்டு பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது? நம்ம குட்டி பாப்பாவெல்லாம் இருக்கும்போது இந்த ரேடியோ செட்டு ஒவ்வொரு ஏரியாலையும், அதாவது ஒவ்வொரு வீதியிலையும் கரண்ட் கம்பத்தில் அது இருக்கும். அந்த சவுண்டு கேட்ட வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம என்ன பண்ணுவோம், வேக வேகமாக போவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அண்ட் பாய்ஸ்லாம் வந்து அந்த தேரை வந்து ஷோல்டரில் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அலங்காரம் வந்து பின்னலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஜடத்தாண்டா இருக்குல்ல, அந்த தாண்டா அவ்வளோ அழகாக இருக்குது. சாரீ ஃப்ளீட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ளீட் பண்ணி அந்த அலங்காரம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு நீட் அண்ட் யூனிக்குவாக இருந்தது, ஃபுல்ஃபில்லாக இருந்தது. கலர் கலரான மாலைகள், கலர் கலரான அந்த தோரணைகள் இதெல்லாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஹாய் ஹலோ ஹாய் பாய்ஸ் அவங்களாம் கேட்டாங்க, என்னங்க வீடியோவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் இந்த ப்ரோ இருக்கார்ல, இருங்க நான் வந்து படையப்பா மாதிரி வந்து துண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி துண்டை போட்டு காமிச்சாங்க. ஓகே ஓகே சொல்லியாச்சு. அண்ட் அதாவது அந்த டயத்தில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஒற்றுமையாக வந்து அந்த தேரை தூக்கி ஜாலியாக வந்து திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லோரும் வீடியோவில் வருவீங்க கவர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் அந்த நைட் டைம்ங்கிறதுனால நமக்கு வந்து லைட்டிங்ஸ் பிரச்சனையாக இருக்குமோ
போயிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு செம்மையாக அட்ராக்டிவாக தெரிஞ்சுது சாமி. அண்ட் இப்போ வந்து ஏரியாவிலேருந்து விறுவிறுன்னு வேகமாக வந்து தூக்கிட்டு போகிறாங்க. கோவில் வரையிலும் போகணும். பின்னலங்காரம் முன்னலங்காரம்னு டோட்டலாக வந்து வேற லெவல் மாஸாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பாய்ஸ்லாம் வந்து கலர் பொடி பூசிட்டு அக்கா அவங்க மேலே பூசலாமா அப்படின்னாங்க. வேணாம்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி பள்ளத்தில் நின்றுட்டு இருக்கேன். அந்த பள்ளத்தில் நிற்கும் போது என்ன ஆச்சுன்னா மஞ்சள் நீரை எடுத்துகிட்டு வந்தாங்க. மஞ்சள் நீரை எடுத்து அங்கெல்லாம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு நம்ம மூவ் ஆகி நகரலான்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள வந்து மஞ்சள் நீர் வந்து ஊற்றி விளையாண்டாங்க. அதாவது முறப்பையன் முறப்பொண்ணு மேலே ஊற்றுறதும் முறப்பொண்ணு முறப்பையன் மேலே ஊற்றுறதும் இப்போ வரையிலும் எல்லா ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலாச்சாரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னே சொல்லலாம். இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் இந்த மஞ்சள் நீரை பற்றி அப்படின்னா, நமக்கு அத்தை புள்ள மாமா புள்ள எல்லாம் கட்டிக்கிற முறையில் எதுவும் இல்லை, அதனால் நம்ம ஊற்றுனதில்லை. என்ன பண்ணுறது, செம்ம ஜாலியாக இருந்தது. எங்கள் ஏரியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் இருக்கும். சேத்துலலாம் உருண்டு பிறண்டு விளையாடுவாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த தென்னந்தோப்பு இருக்கும். அந்த தென்னந்தோப்பை தாண்டி வந்து சாமி போயிட்டுருக்கு. விறுவிறுன்னு சாமியை கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆரவார சத்தத்தோட இந்த குதிரை வாகனத்தில் அம்பாள் போகிறது எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே வந்து வேட்டையாடி காவல் தெய்வம் வந்து சுற்றி வலம் வர்றது அப்படியே நமக்கு வந்து ஒரு மாதிரி மெய் சிலிர்க்கிற மாதிரியே இருந்தது. குதிரை வாகனத்தில் அம்பாள் பார்த்தீங்கன்னா வீதி உலா முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அவ்வளோ கும்பல். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்தது மக்கள் கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் மக்கள் வந்து அந்த வேட்டு சத்தத்துக்கும் அந்த மேள சத்தத்துக்கும் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கயிறெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. குதிரை வந்து அப்படியே பலன்னு தெரிஞ்சுது. அதுலேயும் அந்த குதிரையோட நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து தேரை கொண்டுட்டு வந்து இறக்கிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் வந்து இறக்கலை. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவர் பக்கம் இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா அந்த இப்படி 3 ரோடு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையே வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்க பாய்ஸ் அப்புறம் அங்கே மக்கள்லாம் இருப்பாங்களா, பெரியவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து வான வேடிக்கை வைக்கிறாங்க. இதுதான் வந்து விஷாலாட்சி அம்மன் கோவில். வான வேடிக்கை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பட்டாசு கலப்பிச்சு. நான் ஓரமாக போய் நின்றுக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு வந்து டமால் டுமில் அப்படிங்கும்போது கை தானாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எவ்வளோ ஓரமாக நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சவுண்டு அவ்வளோ ஆரவாரமாக செம்ம ஜாலியாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திருவிழாக்கள் நடக்கும்போது தான் அந்த திருவிழாக்கள் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா வான வேடிக்கையெல்லாம் வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமா. ஒரு வாரம் திருவிழா நடக்கும். அந்த ஒரு வாரம் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேட்டு வைப்பாங்க. வான வேடிக்கை வச்சு அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதாவது சாமி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரமாக வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு வர அந்த கலப்பு தெரியாமல் அவங்களோட சந்தோஷம் அந்த சாமி பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்துக்கு வந்து இந்த குதிரை வாகனத்தில் வரும்போது அந்த ஒரு எப்படி ஒரு அந்த ஒரு வீரமாக அந்த ஆக்ரோஷமாக அந்த ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு ஃபயராக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேட்டு சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற தருணமாக தான் இந்த வான வேடிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த வான வேடிக்கை நடக்கிறது இல்லை. பட் இது நடக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அண்ட் அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வாகனத்தில் வந்து அந்த ஊரை காக்கும் தெய்வமாக காவல் தெய்வமாக குல தெய்வமாக வந்து நின்றுட்டுருக்காங்க. குதிரை வாகனம் இந்து கோவில்களில் திருவிழாக்களின் பொழுது அந்தந்த கோவில் உற்சவ மூர்த்திகள் ஊர்வலத்தில் எழுந்தருளும் வாகனங்களில் ஒன்றாக குதிரை வாகனமும் உள்ளது. குதிரை வாகனத்தில் கடவுளர் ஊர்வலம் வருதலை குதிரை வாகன சேவை என்று சொல்கின்றனர். குதிரை வாகனமானது மரத்தால் செய்யப்பட்டு மேற்புறம் உலோக தகடுகளால் காப்பும் அழகும் செய்யப்படுகின்றன. குதிரைக்கு ரெக்கைகள் உள்ளது போல வடிவமைக்கப்பட்டு அது பாய்ந்து செல்வது போன்ற தோற்றத்தில் உள்ளது. குதிரை வாகனத்தின் மீது உற்சவரை அமர்த்த ஏதுவாக இரும்பால் தாங்கு பலகைகள் கூடுதலாக அமைக்கப்படுகின்றன. ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லபடியாக தேர் திருவிழா கொண்டாடி முடிச்சுட்டு குதிரை வாகனத்தில் அம்பாள் கோவிலுக்கு வராங்க. வர அம்பாலை டக்குன்னு டைரக்டாக வந்து கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் வையாளி பண்ணுறாங்க. அதாவது வையாளி போட்டு அதை டான்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, வலதுபுறம் இழுக்க இடதுபுறம் இழுக்க அசைஞ்சு அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணி காண கண் கோடி வேண்டும். அவ்வளவு அழகாக இருக்குது. அதாவது அந்த பூக்களும் மாலைகளும் தோரணங்களும் வலதுபுறமும் இடதுபுறமும் ஆட ஆட அசைய வேண்டியதை தரும் அம்மனாக ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் இருக்கின்றாள். திருமண தடை நீக்கும் விஷாலாட்சி அம்மன். திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்து பூஜைகள் செய்தால் திருமணமாகும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தரும் அம்மனாகவும் காட்சியளிக்கின்றாள் ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன். இந்த கோவில் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி சத்திரத்துல
இருந்து கரூர் போகிற ரோட்டில் கம்பரசம்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப் வெள்ளாந்தெரு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேட் இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக் தாண்டி ஃபஸ்ட்டு கட்டில் கட் ஆகாமல் செகண்ட் கட் ரைட் சைடு கட் ஆனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி அம்மன் கோவில் சிட்டுவேட் ஆகிருக்கும். காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வேண்டியதை தரும் அம்மனாகவும் விளங்குகின்றாள் ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன். வையாளி போடுறாங்க. அதாவது குதிரை வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை வச்சுட்டு பசங்க வந்து ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக வந்து அவங்க டவுன் பண்ணி, அதாவது அந்த சாமியை வந்து இறக்கியும் ஏற்றியும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து வையாளி போடுறாங்க. இது ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம வந்து ஹைட்டில் இருக்கும்போது நம்ம ஷோல்டரில் வச்சுட்டு தேர், அதாவது அந்த சாமியை வந்து பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பண்ணிடுவாங்க. பட் உட்காந்து எழுந்திரிச்சு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதை கூட வந்து எக்ஸாக்டாக வந்து பாய்ஸ் வந்து ரொம்ப வைபாக வந்து பண்ணிட்டாங்க, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக. தேர் திருவிழாக்கள் டயத்தில் தான் அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க சண்டைக்காரங்க எல்லாருமே ஒன்று சேருவோம். கை சேர்ந்து அந்த விழாக்களை பார்த்திங்கன்னா கோலாகலமாக கொண்டாடுவோம். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த திருவிழா அப்படிங்கிறது. திருவிழா காலத்தில் பார்த்திங்கன்னா வீடை வந்து சுத்தம் செஞ்சு வாசலில் சாணம்லாம் தெளித்து மஞ்சள் நீர் கரைச்சி அதையும் தெளித்து மாவிளை தோரணம் வாழை மர தோரணம் வாழைத்தாறு இதெல்லாம் கட்டி இளநீர் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த சம்மர் டயத்தில் உடல் உஷ்ணத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா காலகட்டத்தில் நம்ம வீடு வாசல்லாம் சுத்தமாக வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு வந்து எந்த நோய்களும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அழகாக வந்து அம்பாலை வந்து குதிரையில் வச்சு வையாளி பண்ணுறாங்க. குதிரை அலங்காரமாகட்டும் இல்லை சுவாமியோட அலங்காரமாகட்டும் அவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணாங்க. அண்ட் இந்த சாமி பார்த்தீங்கன்னா அந்த தேரில் வரும்போது சென்டரில் வந்து வேல் வச்சுட்டு ஒரு பூசாரி வருவாங்க. குதிரை வாகனத்தில் வந்து அம்பாள் வந்து வேட்டைக்கு போகும்போதோ இல்லை வந்து நம்ம ஊரை வந்து சுற்றி வலம் வரும்பொழுதோ அம்பாள் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வேல். அண்ட் வந்து செம்ம ட்ரம் சவுண்டு, செம்ம ஆரவாரத்தோட வெடி சத்தத்தோட செம்ம சூப்பராக வந்து திருவிழா நடந்துட்டு இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30 9:40 இருக்கும். அந்த டைம் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரையிலும் பார்த்தீங்கன்னா மக்களோட கூட்டம் வந்து கலையவே இல்லை. அவ்வளோ சூப்பரான கண்குள்ளா காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து லைட்டாக நகர்ந்து ஓரமாக போயிட்டேன். ஏன் அப்படின்னா வெடி வெடிக்க போகுது. கோவில் பார்த்தீங்கன்னா அந்த தக 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 தகன்னு அந்த பல்பு அந்த லைட்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஜொலிச்சிட்டு இருந்தது. என்னோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெடி சத்தமும் அந்த ஃப்ளாஷ் லைட்டும் நல்லாவே தெரியும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த வெடி வெடிச்சு அதுலேருந்து விழும் இல்லையா, அந்த அந்த தீப்பொறிலாம் இருக்குல்ல, அது வந்து கல் மாதிரி கீழே டப்பு டப்புன்னு விழுந்தது. பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, பாப்பா கண்ணை மூடிக்கோ, அது வந்து கண்ணிலேயே விழுந்துரும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த தக தக தகன்னு அந்த தீப்பந்தம் வைக்கிறது, அந்த ஒரு வகையான பட்டாசெல்லாம் கொளுத்தும் போது அந்த புகை அப்படியே புகையில் பின்னாடி வந்து அம்பாள், அதாவது குதிரை வாகனத்தில் பின்னாடி அந்த புகை போகும்போது ஏதோ நம்ம வந்து சரஸ்வதி சபதத்தில் வர மாதிரி அவ்வளோ சூப்பராக ரியாலிஸ்டிக்காக இருந்தது. அது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஓரளவுக்கு வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரையிலும் கவர் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக வந்து வெடி செம்ம சூப்பராக வச்சுட்டு இருந்தாங்க. வான வேடிக்கையும் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வான வேடிக்கை வெடிக்கும்போது அந்த ஸ்பார்க்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ லைட்டிங்காக செம்ம பிரகாசமாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது. டமால் டுமில்னு வெடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளவே மீறி வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. அண்ட் இப்போ வந்தீங்கன்னா சாமி வந்து வெளியில இருந்து கோவிலுக்குள்ளே போக போகுது. வையாளி ஆடி முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்து ஷேக் பண்ணிட்டே வந்து சாமியை வந்து உள்ளே தூக்கிட்டு போக போகிறாங்க. குதிரை வாகனத்தில் அம்பாள் வந்து அழகாக வீதி உலா வந்துட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இந்த குதிரையோட அலங்காரத்தில் பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த குதிரையோட நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த பட்டை வந்து அவ்வளோ அழகாக பட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அலங்காரமே வந்து வேறு லெவலில் இருந்தது. முன்னலங்காரம் பின்னலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கோவிலே பார்த்திங்கன்னா அப்படியே தக 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 தகன்னு ஜொலிச்சிட்டு இருந்தது. மாலையெல்லாம் அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்பாலோட அலங்காரம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக பிரகாசமாக இருந்தது. அண்ட் தேரோட கார்னரில் 2 கார்னர்லையும் பாருங்களேன் பச்சைக்கிளி இருக்குல்ல, அந்த பச்சைக்கிளி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மீனாட்சி அம்மனோட அலங்காரத்தில் இருக்க மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான், கோவிலோட வியூ இதுதான். கோவிலை பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி 2 சாமி இருக்கும். அதாவது குதிரையில் வந்து 2 சாமி இருக்கும். கருப்பு சாமி அய்யனார் சாமி 2 சாமி இருக்கும். சாமி வந்து சுற்றி வலம் வர்றது நம்மளை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து குதிரை வாகனம். விஷாலாட்சி அம்மன் வந்து குதிரை வாகனத்தில் தான் வந்து வீதி உலா வந்தாங்க. கோவிலுக்குள்ளே வந்துட்டும் வந்து கொஞ்சம் வையாளி போட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு தான் வந்து சாமியை இறக்கி வைப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஆரவார சத்தத்தோட மேலே சத்தத்தோட முன்னாடி வந்து அந்த வேலில் எலுமிச்சம்பழம் குத்தி அதுக்கும் மாலையெல்லாம் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு போகிறது அப்படி இருந்ததுங்க. ராஜ அலங்காரமாக அப்படியே அந்த குதிரை
குதிரையோட மாசா நமக்கே மெய் சிலிர்க்கிற மாதிரியான ஒரு சத்தம், மெய் சிலிர்க்கிற மாதிரியான ஒரு காட்சி. உங்களுக்கு பார்க்கும்போதே மெய் சிலிர்க்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். குதிரை அப்படின்னாலே அதோட ஃபோர்ஸும் அதோட பவரும் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் வந்து சாமி வந்து வாகனமாக வரும்பொழுது, சாமியோட வாகனமாக குதிரை வரும்போது எவ்வளோ பவராக இருக்கும் அப்படின்னு என்னால் வார்த்தையால் விவரிக்கவே முடியல. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த தேரை தூக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் ரைட்லையும் லெஃப்ட்லையும் வந்து ஆடி அசைஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்து தூக்கிட்டு போனாங்க. தேர் திருவிழா ஒரு வாரமாக ரொம்ப சூப்பராக அமோகமாக கோலாகலமாக நடந்தது. ஸ்ரீ விஷாலாட்சி அம்மன் கோவில் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த ஒரு வாரத்தை ஒட்டி இன்று தான் வந்து லாஸ்ட் டே. இந்த கலர்ஃபுல்லாக அலங்காரத்தோட ரொம்ப சூப்பராக அம்பாள் வந்து குதிரை வாகனத்தில் மக்கள் உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற வண்ணமாக அவ்வளோ அழகாக வந்து எல்லாருக்கும் சேவை சாதிச்சாங்க. மக்கள் வந்து ஏராளமானோர் பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதலை வச்சுருக்காங்க. அண்ட் கும்பல் கொஞ்சம் கூட குறையல. அந்த குதிரையில் வெள்ளை வாகன குதிரையில் அம்பாள் பார்த்திங்கன்னா அப்படி கம்பீரமாக வீரமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தாங்க. ஒரு வழியாக தேர் பார்த்திங்கன்னா அம்பாளை வந்து இறக்குறாங்க. குதிரை வாகனத்தை இறக்கிட்டாங்க. இறக்குன உடனே எல்லாரும் வந்து சேவிச்சுக்கிறாங்க. கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த தேர் வந்து திருவிழா நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கிற நன்றி செலுத்தும் வகையாக வந்துட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமியை வந்து ஒவ்வொருத்தவங்களாம் லைனாக நின்று எல்லாரும் சேவிச்சுக்கிறாங்க. ஏன்னா தேர் வந்து சுற்றி வரும்போது எல்லாரும் வந்து கடகடன்னு வந்திருப்பாங்க. ஒரு சில வீட்டில் தான் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கோவில் தான், இடையில வந்து வீடே கிடையாது. அதனால முன்னாடி இருந்த பக்தர்கள் பின்னாடி இருந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து லைன் பை லைனாக வந்துட்டு சாமியோட தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி அகைன் வந்து கோவிலுக்குள்ளே போக போகிறாங்க. அந்த தேரை இறக்கி வச்சோடனே அந்த குதிரையில் இருக்கக்கூடிய அம்பாலை இறக்கி வச்சோடனே அப்படியே டக்குன்னு வந்து ஒன்ஸ் நான் அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 குதிரையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் ஐயனார் கருப்பை பார்க்கும்போது எனக்கே வந்து மெய் சிலிர்த்துருச்சு. அவ்வளோ கம்பீரமாக இருந்தது. ஒரு வாரம் ஃபுல்லாக செம சூப்பராக பயபக்தியோட தேர் திருவிழாவை நல்லபடியாக நடத்தியிருக்காங்க. தேர் தூக்கிட்டு வந்து அந்த கலப்பு தெரியாமல் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் தருணம் தான் இந்த தருணம். ட்ரம்ஸ் மியூசிக் ஏற்ற மாதிரி பசங்கள்லாம் செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவங்களே வந்து ஏதோ பாட்டு பாடி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணாங்க. ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், பக்தர்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே திருவிழாவை கோலாகலமாக சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. குதிரை வாகனத்துலேருந்து சாமி இறங்கி உள்ள சன்னதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் யூ ஆல் மக்களே. டாடா, பை பாய்.